பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஓம் கருணாழ்வார் நமோஸ்துதே, ஓம் கருணாழ்வார் நமோஸ்துதே, ஓம் கருணாழ்வார் நமோஸ்துதே. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் 8/4/2024 சர்வ அமாவாசை வருகிறது. 23/4/2024 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும்னு பழமொழிங்க. அந்த காலத்தில் வேலைக்கு எடுக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களை தான் எடுப்பாங்க. கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான் இருந்தாலும் சின்சியராக அவங்களுக்கு அந்த செய்கிற தொழிலை அப்படி ஒரு சின்சியாரிட்டி, இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு அப்படியே முடிப்பாங்க. வைராக்கியம் உள்ளவர்கள். ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம், ஒரு மூர்க்கத்தனம் இருக்கும். இல்லை இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலை செய்வாங்க. விசாகம் 4ஆம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை தருமா, இல்லை சுமாரான பலனை தருவோம்? இதில் பாசிட்டிவாக இருக்கிறதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல பாசிட்டிவாக இருக்கார். அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறார். குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. குரு பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குது. இன்னும் அதை விட சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ தொழில் உத்தியோகம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் பல வருவாய் சிறப்பாகத்தான் இருக்க போகிறது. இதில் 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் முதல் 2 வாரம் ராகுவோடு லாக் ஆகிடுறார். பிரச்சனை. அடுத்த 2 வாரம் உச்சமடைஞ்ச போதிலும் சனி பகவானுடைய பார்வை, ஆகாதவனுடைய பார்வை இருக்குது. சூரியன் சனிக்கு பகை இல்லையா? இப்போ 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும். ஆனால் தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சறுக்கல்கள் இருக்கும். முயற்சிகள் சரியாக பலிதமாகாது. ஏன்னா சூரியன் சனி பார்வையிலையும் ராகுவோடையும் நெஞ்சிருக்கிறது. ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 10ஆம் வீட்டை குரு பார்த்தால் முன்னேற்றம் சிறப்புன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓஹோன்னு இருக்க வேண்டியது சுமாராக இருக்க இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். அப்போது ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதில் குறிப்பாக தொழிலில் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். இந்த கர்ம காரகன், அதாவது தொழில் காரகத்துக்கு பெயர் போனவர் இது சனி பகவான் தான். அவர் 10ஆம் வீட்டை பார்க்குறார். குருவை 10ஆம் வீட்டை பார்க்குது. ராசிநாதன் செவ்வாயும் 10ஆம் வீட்டை பார்க்குது. அப்போ தொழில் சிறந்து விளங்கும். அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழிலை பற்றி கவலை இல்லை. நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, இல்லை தொழில் அபிவிருத்தி பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். சிறப்பாக இருக்கும். நல்ல சம்பாத்தியம் ஏற்படும். அதே போல் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்களா, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறீங்களா, ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லை இன்க்ரிமெண்ட் விட்டு போச்சா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அது குறிப்பாக இந்த யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள், அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். ராசிநாதன்
உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய தொழில் உத்தியோகத்தை பற்றி தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அதை தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவார். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செவ்வாய் ஃப்ளாட் ப்ரமோட்டர் அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு இடம் வாங்க, பூமி வாங்க, ஃப்ளாட்டு கட்ட, வீடு கட்ட முனைப்பாக இருப்பீங்க. கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல வருமானம் வருது, 10ஆம் இடத்துல குரு பார்க்குறார், சிறப்பாக இருக்குது. தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்து நல்ல ரெவென்யூ கிடைக்கிது. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குது, நல்ல வருமானம் கிடைக்கிது. அப்போ பிள்ளைகளை படிக்க வைக்க, இல்லை பிள்ளைகளை அதாவது வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வண்டி வாகனங்கள் வாங்க, இதெல்லாம் செய்வீங்க. இந்த செவ்வாய் சனி இணைவு என்பது மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். மருத்துவத்துறை, மருந்து கம்பெனி, மெடிக்கல் ஷாப்பு, டாக்டர்ஸு, செவிலியர்ஸு, மருத்துவ உலகம், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு அம்சம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு திருப்பு முனை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் சனி இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்கு அடியில் இருக்கும் நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட் இதெல்லாம் வேலை பார்க்குறவங்க, இந்த லேத் ஃபேக்ட்ரி கம்பெனிஸில் மிஷினரிஸ் கூட மல்லு கட்டக்கூடியவர்கள், வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது தேவையில்லாத ஏதோ இவ்வளோ நாளாக ஒழுங்காக வேலை பார்த்தாரு அப்படின்னா கையை விட்டுக்கிட்டாரு, காலை விட்டுக்கிட்டாரு, வரல் போயிடுச்சு, கை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் ஒரு இழப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மற்றபடி உங்களுக்கு 5ல் ராகு, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் கிளம்பும், பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களான்னா ரொம்ப நல்லா படிப்பாங்க. வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். தாராளமாக வெளிநாடு போங்க. 6ல் குரு, ஊரில் பகை இருந்தாலும் கூட உங்களுக்கு சனி பார்வையில் வேறு இருக்கார். அப்போ இந்த டாக்குமெண்டேஷன், அதாவது டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வரும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா நிதித்துறை, நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்களை பொறுத்தவரையிலே கடன் சுமை படிப்படியாக குறையும். கடன் இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 5ல் உச்ச நிலையில் இருக்கார். முதல் 3 வாரம், கடைசி வாரம் மேஷத்துக்கு வரார். இருந்த போதிலும் என்ன செய்ய, ராகு பிடியில் இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போகலாம். அவங்களுக்கு வேலையிலையோ இல்லை தொழிலையோ ஏதாவது ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை, ஏதாவது ஒரு இடர்பாடுகள், டிஸ்பியூட்டு, பிரச்சனைகள் சந்திக்கலாம். ஏன் அரசு கருவூலம், வங்கிகள் மற்றும் இன்சூரன்ஸு, நகை உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், துணிக்கடை, துணி உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், இப்படி இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள், இதில் பணியாற்றக்கூடியவர்கள், மியூசிக் டைரக்டர், வாய்ப்பாட்டு, இப்படி சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ப்ளஸ் புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடங்கல்கள், சறுக்கல்கள், இளைஞல்கள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்குங்க. அதில் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும், நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். இந்த பேச்சினை, அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்கள் சில பிரச்சனைகளும் வரும். இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் 11ல் கேது இருக்கிறது சிறப்பானா ரொம்ப சிறப்பு. நினச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும். கேது 11ல் இருக்க கொடுத்து வைக்கணும். ஏன்னா மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் தான் ஆகாது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்படும், அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விருச்சிக ராசிக்கு 3 நாள் சந்திராஷ்டமங்க.
13, 14, 15 ஏப்ரல் இந்த 3 நாளில் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு 4 சனி, அர்த்தாஷ்டம சனி நிச்சயமாக இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பிரச்சனைகளை கொண்டாந்து விடும். தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடிக்கிட்டு வரும். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவ செலவு வைக்கும். வண்டி வாகனங்கள் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அசையா சொத்துக்களில் செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை பார்க்குறேன்னு தொழில் பண்ணுற இடத்துல என்ன சனி பார்க்குது, ஒரு அசிங்க அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை, விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு சொல்கிறோம். இருந்த போதிலும் நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். விருச்சிக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக அற்புதமான ஒரு மாதம். சின்ன சின்ன பிரச்சனைகள், தடங்கல்கள், இடையூறுகள் வந்தாலும் மொத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம். நன்றி. அதே நேரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். இது என்னென்னா, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம்தான். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு விருத்தியான மாதம், சந்தோஷகரமான ஒரு மாதம்.